எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினால் அந்த தமிழன் இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கிறது. எம்ஜிஆர்ட்ட கேட்காத சாதி, அம்மையார் ஜெயலலிதா கேட்காத குடிப்பெயர் சாதி, ஐயா எடப்பாடி கிட்ட கேட்கிறான்னா தமிழன் தலைமை ஏற்கிறதுல இவன் தாங்க மாட்டான். அதான் பிரச்சனை. யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான். தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான். இதான் இவனுக்கு பிடித்திருக்கிற உளவியல் நோய். இந்த சிக்காம இந்த சகதிகளை தப்பி 13 ஆண்டுகளாக ஓடி வந்த ஒரே மகன் நான் மட்டும்தான். சின்ன சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக வச்சு மூடிடுவான். எல்லா தொகுதியிலும் ஏன் போட்டிடுற? என் முன்னவர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக இருந்து சுருங்கி குறுங்கி வீழ்ந்ததால் வரலாறு எனக்கு படிப்பிச்சிருக்கு. அந்த தவறை நான் எந்த காலத்திலும் செய்திடக்கூடாது முடிவெடுத்து போடா எல்லா இடத்திலையும் போட்டேன். நிக்க வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியிலே நிக்க ஆள் இல்லை. இதுதான் வரலாற்று மாற்றம். பொய் சொல்ற நினைக்கிறியா? 40 இடத்துல போட்டி போட்டிருக்க ஒரே கட்சி நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் கெஜ்ரிவால். எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிறது நாங்க 3 பேர் தான். எங்க? இந்தியாவிலேயே ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று 20 இடம் கொடுத்திருக்க முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பெரியாரை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் தான் நடத்தி காட்டுவார்கள், நிகழ்த்தி காட்டுவார்கள், சாதிப்பார்கள். இப்ப நம்ம கேட்கிறோம்ல, தாமரை சின்னம் தேசிய மலரை எதற்கு பிஜேபிக்கு சின்னமா கொடுத்தாய்? இப்ப யோசிக்கிறேன். ஆமா, எதற்கு கொடுத்தாய்? கொடுத்துடக்கூடாதுல்ல. தேசிய மலரை எப்படிங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுப்பீங்க? அதுல எங்கால பக்திமான்கள், எங்க தாய் சரஸ்வதி இருந்ததை எப்படிங்க அவங்களுக்கு சின்னமா கொடுத்தீங்க? அண்ணே இப்படி போடணும், அப்படிலாம் போடாத, நான் போட்டுக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். எப்படி என் தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக்குனேன்? அது எடுத்துட்டு இல்லைன்னா அதை எடுக்க முடியாதுங்க, கஷ்டம்ங்க. அப்ப அவருக்கு அப்படியே வச்சுட்டு காலிஃபிளவரை தேசிய மலராக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிரு. இப்போ பிஜேபி பார்ட்டிக்கு எப்படி நேஷனல் பிளவரை நீ சிம்பிளா கொடுத்தியோ அப்படி நேஷனல் அனிமல் எது? அது எனக்கு. இது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, ஈக்குவலைஸ் ஆயிருது. நீ என்ன பண்ணி, அவருக்கு தாமரை எனக்கு புலி, அவர் சரஸ்வதியோட கனெக்ட் ஆயிருவாரு, நான் ஹார்ட் டு ஹார்ட் நேரடியா புலியோட கனெக்ட் ஆயிருவேன். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. 2 பேர் தாட்டுக்கு ஒத்து போது பாருங்க. நீங்க சரஸ்வதி கிட்ட இருங்க, நான் என்னுடைய கோட்பாட்டோட நான் இணைஞ்சுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப வசமா சிக்கனே பாரு, ஒண்ணு நீ அதை எடுக்கணும், இல்ல புலி எனக்கு கொடுக்கணும். எப்படி போடுவேன் சண்டை? இதுதான். இப்படி எப்படி கச்சத்தீவை, எப்படி கச்சத்தீவை திருப்பி எடு. காரணம், என் பரம்பரை சொத்து, என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. மன்னன் மாடிய ஒழிப்பிலே அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரிடமும் விவாதிக்காமல் தான் தோன்றித்தனமாக எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் என் இனத்தை அழித்து ஒழித்து என் மொழியை சிதைத்து எங்களை 2ஆம் தர குடிமக்களாக எங்கள் தாய் நிலத்திலே எங்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்து நாடற்றவர்களாக்கி அனாதைகளாக, அடிமைகளாக, ஏதிலைகளாக விரட்டி திரட்டிய என் சிங்களன் என் இனத்தின் வரலாற்று பகைவன். அவனுக்கு அப்புறம் ஏன் சொத்தை எடுத்து கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒரே ஒரு கேள்விதான் உடன் பிறந்தவர்களே. எதுக்கு சீமான் நீ தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் பேசுறவன் இந்திய பாராளுமன்றத்துக்கு போற? இதுக்குத்தான். எதுக்கு? என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார்? இதை கேட்கத்தான் 40 உறுப்பினரை கொண்டு வர. நம்ம ஆளுங்க எப்படின்னு பாரு. அம்மையார் ஜெயலலிதா 69வது பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடல. முழு பக்கத்தால மரமா போட்டு 69 லட்சம் மரம்னு போட்டு தாள்ல நடுவாங்க, தரையில நடமாட்டாங்க. புரியுதா? இதுதான் இவங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்ட கல்லு தான் அது. அதை தூக்கிட்டே திரா. அப்படி பாருங்க, முட்டி போட்டார், தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார், முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையா போட்டார். அவர் என்ன பண்ணார்?
பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி. அவருக்கு கோட்பாடு, கொள்கை இருந்து ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும். ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு 49 தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சு 1.5 ஆண்டுகளை இறந்து போயிட்டது. அதுக்கப்புறம் ஒரு கொடுந்துயரம். ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது, பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல. யாரா இருக்கும் நீ நினைக்கிற? சேம் பிளட்.